ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டாப்பிக்கில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போது சமீபம் அந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம கவர் பண்ணால் சரியாகும் அப்படின்ற பற்றி டாபிக் நம்ம பேசிகிட்டு வரோம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் என்னென்னா, சார் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியுது, எனக்கு எல்லா சப்போர்ட்டும், எல்லா ரெசிஸ்டன்ஸும், எல்லா பிரேக் அவுட், எல்லா பிரேக் டவுன் எல்லாமே தெரியுது, நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் கூட எல்லாமே நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண சொல்ல அருமையாக ஒர்க் ஆகுது, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண சொல்லவும் அருமையாக ஒர்க் ஆகுது. ஆனால் நான் ஓனாக ட்ரேட் பண்ண சொல்ல என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த அக்ரெசிவ் ஆகிடுச்சு. அந்த என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணை மறைச்சிடுது, ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது, அதனால் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை டாபிக் பண்ணி இந்த வீடியோ. அதாவது இதுக்கு ஓகே, நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஆமாம் சார் எனக்கும் சேம் ப்ராப்ளம் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்றவங்க உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொருடைய சின்ன தவறுகள் வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேபி உங்களுக்கே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்கும், இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கேன். இப்போது 1 minute வீடியோ என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றப்போ 200 EMA லைன் இருக்கும், சிம்பிள் ஒரே ஒரு லைனு. ஸோ இதுதான் 200 EMA லைனு. இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் 1 minute கேண்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ 1 minute கேண்டில் கம்ப்ளீட்டாக க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிஜெக்ட் கொடுத்தோம், என்ன மாதிரி தான் கேட்டோம், அது டசன்ட் மேட்டர். அந்த கேண்டில் எப்படின்னா ரிஜெக்ட் கொடுத்தோம், என்னென்ன பண்ணிட்டோம். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, அந்த கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிடணும், முடிஞ்சிடும். ரெட்டாக இருக்கட்டும், க்ரீனாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அடுத்த கேண்டில் அதை உடச்சிட்டு போக சொல்ல நம்ம வந்து என்ட்ரி இருக்கும். கீழே 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், அல்லது அந்த கேண்டலோடைய லோவே ஸ்டாப் லாஸ். ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்குது அது. ஒருவேளை இந்த கேண்டலோடைய லோ வந்து ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்குது ஸ்டாப் லாஸ்னால் பரவாயில்ல, 10 பாயிண்ட் வச்சுங்க. ஆனால் அந்த கேண்டலோடைய லோ வந்து பெருசாக இருக்குது, 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து 10 பாயிண்ட் வச்சு 15 பாயிண்ட் 14 பாயிண்ட்டுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் வச்சுங்க போதும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ட்ரி ஆக சொல்லுவோம். சார் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, இதில் என்ட்ரின்னு போடுறீங்க, ப்ரைஸ் வந்து போது டார்கெட் ரீச் ஆகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த முன்னாடி இங்கேயே என்ட்ரி ஆகிறேன் சார், நான் இங்கேயே என்ட்ரி ஆகிறேன். அதாவது எனக்கு முன்கூட்டியே என்ன ஒரு அக்ரெசிவாக என் கை போயிட்டு தான் என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ அதுதான் சார் என்னுடைய பிரச்சனை, மெயின் தப்பு அதுதான். அதை சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த அக்ரெசிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பிரேக் எடுங்க. ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வந்து பிரேக் எடுங்க. ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக பிரேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் மேலேயும் ஒரு A4 சைஸ் ஷீட், இப்போ வந்து நீங்கள் டெமோ ட்ரேட் மாதிரி இருக்கும், அல்லது நீங்கள் அந்த எமோஷனல்ஸை பண்ணுறீங்களே அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ட்ரேடு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வைங்க. அந்த அக்ரெசிவ்னு சொல்லி எனக்கு இங்கேயே என்ட்ரி பண்ணணும்னு தோணும் சார், எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எனக்கு இங்கேயே வந்து அந்த பதட்டம் வந்துடுது அப்படின்னு. ஏன் அந்த பதட்டம் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த சார்ட்டை வந்து குறுக்கி பார்க்குறீங்க. அதாவது இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்பீடாக போகுது, முன்கூட்டியே போய்ட்டு அந்த ஃபியர், அந்த வேலை நம்மளுக்கு கையை மீறி போதும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் டக்குன்னு என்ட்ரி ஆகிறீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 minute ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது, அப்போ நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ 10 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா 10 minutes டைம் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் 1 minute கேண்டில் ஃபினிஷ் ஆகிறதுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். 60 செகண்டில் ஒரு கேண்டில் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு அந்த டைம் செட் ஆகுதுல்ல. ஸோ நமக்கு 1 minute டைம் செட் ஆகாது, நமக்கு 3 minute டைம் செட் ஆகாது. எதுன்னு உங்களுக்கு ஃபிக்ஸபிள், உங்கள் கண்ட்ரோலில் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுற டைம் ஃப்ரேம் எதுவும் அதை சூஸ் பண்ணிங்க. அதில் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஏன்னா இது வந்து அக்யூரேசி நல்லா இருக்குது சார், வந்து 10 ட்ரேடில் வந்து கிட்டத்தட்ட 7 ட்ரேட்ஸ் சக்ஸஸ் ஆகுது, 3 ஃபெயில் ஆகுது, மிச்சம் பேலன்ஸ் பண்ணி இதில் வந்து என்னால் கவர் பண்ணிக்க முடியும் சார், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றவங்க ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் என்னென்னா, சார் எல்லாம் ஓகே சார், ஆனால் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேன் சார், லைவ் மார்க்கெட்டில் சொதப்பிடுறேன், ஏதாவது இடம் பிரச்சனை பண்ணி விட்டுறேன், எனக்கு அதான் சார் பிரச்சனை அப்படின்றாங்களே. அதுதான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சைக்காலஜி. வந்து நீங்கள் காசு கொடுத்து வெளியே போய்ட்டு கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனை இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் போய்ட்டு வீணாக அந்த சைக்காலஜி பற்றி யாருன்னா சொல்லித்தராங்களா, சைக்காலஜி பற்றி கிளாஸஸ் இருக்குதா அப்படின்னா எதுவும் கிடையாது. மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதவரை நீங்கள் வெளியே காசு கொடுத்து கற்றுக்க வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. ஓகே. ஏன்னா நம்மளுடைய ப்ரைம் வெபினார் குரூப்லையும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லையும் சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஒரு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. மார்க்கெட் ஹவுஸில் என்ன நடக்குது அப்படின்றது, அதாவது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணணும், அது அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்பில் போடுவேன். ஃப்ரீ குரூப்பில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம இது மாதிரி போட்டிருக்குது. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வெபினார் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குதே தவிர, ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோ, அல்லது ஒரு வாட்ஸ்அப் குரூப் பார்த்தோ, ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப் பார்த்தோ உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது, இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகுது, இந்த பக்கம் பிரேக் எம் பேட்டர்னு, இந்த பக்கம் டபிள்யூ பேட்டர்ன் ஆகுது. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது ரியலாக ஒர்க் பண்ணி ஃபீல் பண்ண சொல்ல என்னென்னா, உண்மையிலே எத்தனை பேர் இதில் பிரேக் அவுட்டில் டபிள்யூ பேட்டர்ன் என்ட்ரியாக இருப்பீங்க? ஏன்னா தெரியாது உங்களுக்கு, இப்படி போயிட்டு கீழே வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் இருக்குமே தவிர, இப்படி போயிடும் தெரியாது. ஏன் இப்படி போகணும், எதுக்காக போகணும், ஸ்ட்ராங்காக உங்களை மனசை உறுதிப்படுத்திக்காத வரலும் நீங்கள் வந்து அதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் சஜஷன். மேலும் அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், கால் ஸ்டிப்ஸ் வாங்குறத முக்கால்வாசி தவிர்த்துருங்க. நீங்கள் அதை கால் ஸ்டிப்ஸ் வாங்குறதையும் அந்த சர்வீஸ் பற்றி ஷார்ட்கட் ரூட்டை பிரேக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துடுவீங்க, சேஃபர் ஜோனில் வந்துடுவீங்க. ஏன்னா அந்த அக்ரெசிவ் மைண்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மன உளைச்சல் தாங்காமல் டிப்ஸ் கால்ஸ் வாங்க போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் மேற்கொண்டு அதிகமாக தான் ஆகும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தம் போடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் சுற்றிட்டு வருவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு நினைக்கிறது வந்து நீங்கள் அது இன்னும் மேலே உங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகரிக்குமே தவிர உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய கீழே கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய லைக்ஸையும் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த சந்திக்கலாம்.